நம்ம வேலூர் மாவட்டம் புகழ் வல்லன்றம் பொற்கடியம்மன் கோயிலோட ஈஓ சார் நம்ம கூட அண்ணாமலை சார் நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கங்க. இந்த சிறப்பான திருவிழா பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவிழா. இந்த பச்சை வண்டியில் கட்டிட்டு ஆயிரக்கணக்கான வண்டி மாட்டு வண்டியில் ஒரு பழங்காலத்தில் இப்போ வந்து டிராக்டர் லாரி பஸ்ஸாக மாறி போச்சு. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பொதுவாக வேலங்காடு திருவிழான்னு போடுவாங்க. ஒரு 4 ஊர் திருவிழா இது. எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிற திருவிழா, லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இந்த கோயில் செயலாளர் என் பேர் அண்ணாமலை. கடந்த 2 வருஷம் திருவிழா நல்லபடியாக நடந்துச்சு. இந்த வருஷம் மே 14 2025 சிறப்பாக நடைபெறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்குது. 4 கிராமங்கள் சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒரு 300 ஆண்டுகளாக இந்த திருவிழா வந்து ஏரியில் சாமி சிறந்த முறையில் கொண்டு வராங்க. வல்லன்றாமம், அன்னாசிப்பாளையம், பனங்காடு, வேலங்காடு 4 கிராம மக்களும் ஒற்றுமையாக இருந்து பண்ணுறதுனால ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழா இது. இந்த ஆண்டு வந்து அரசு விடுமுறைக்கு கூட நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கோம். உள்ளூர் விடுமுறை விட சொல்லி ஆணையருக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் அம்மன் வந்து பச்சை வண்டியில் சாமி அந்த காலத்தில் இருந்து ஊர் மக்கள்லாம் வந்து மாட்டு வண்டியில் பச்சை ஓலை கட்டி அதில் அம்மனை வந்து ஏரியில் வந்து சுற்றி வருவாங்க. அது இப்போயும் பாரம்பரியமாக நடந்து வருது. இப்போ காலத்துக்கு ஏற்றப்பில் வந்து இதில் வந்து குட்டியான லாரி, டெம்போ அந்த மாதிரி இது வண்டிகளில் வந்து அவங்க அதிலே பச்சை ஓலை கட்டி வந்து சாமியை சுற்றி வராங்க. மேலும் அம்மனுக்கு வந்து கால்நடைகளுக்கு மருத்துவம் நல்லபடியாக டெலிவரி அந்த மாதிரி ஆச்சுன்னா வந்து வேண்டுதலுக்கு கோயிலை வந்து சுற்றி வராங்க. சாமி வந்து அம்மன் வந்து ஏரியில் வந்து சுற்றி வராங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து இடைக்கு சாமிக்கு வேண்டி போடுறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் வேண்டி நடந்தால் வந்து அதுக்கு சாமிக்கு வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு கூட உடம்பு சரியாமல் போச்சுன்னா தலையில் பொம்மை வச்சு சுற்றுவாங்க. பிரார்த்தனை கண்ணிகள் அது மூலமாக வந்து சாமிக்கு தலையில் பொம்மை வச்சு சுற்றி அவங்க என்ன குறை நீங்கினோடனே அது சம்மந்தமான பிரார்த்தனை கண்ணிகள் வந்து சாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஒரு அற்புதமான திருவிழா இது, பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளூர் கேட்டுக்குன்னு சொல்லிக்கிங்க. அது மாதிரி சிறப்பு பஸ்ஸுகள் பற்றி சொல்லுங்கள். சிறப்பு பஸ்ஸுகள் எந்தெந்த ஊர் வேலூர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம தபால் கொடுத்து அந்த வருஷம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாகவே நமக்கு மீட்டிங் போட்டு எல்லா துறைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக வந்துடும். அரசு பஸ் இந்த வருஷம் வழக்கம் போல் வரும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சிறப்பு பேருந்துகள் வசதி பண்ணியிருக்கீங்க. வேறனா இந்த கோயில் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஏரி கோயிலுக்கு இந்த ஒரு மூலவர் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலவர் தான் இருப்பாங்க. பொற்கடியம்மன் பார்த்தீங்கன்னா சுயம்பவம் உருவானது ஒன்று, இன்னொரு பொற்கடியம்மன் 2 பொற்கடியம்மன் இருப்பாங்க. பிறந்த இடத்துக்கு அம்மன் போயிட்டு வர சிறப்பான ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இது இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மூலசாந்தத்தில் 2 அம்மன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அது ஆரம்ப காலத்தில் ஏரி கோயிலில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு வசதி இல்லை. அதனால் வந்து மூலவர் வந்து கருங்கல் சிலை வந்து நம்ம ஊர் கோயிலே பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதனால் திருவிழா டயத்தில் உற்சவ சிலையும் சோடித்து கோயில் கொண்டு போகிறோம். மூலவர் கருங்கல் சிலையும் வந்து சோடிச்சு நம்ம கொண்டு போகிறோம். 2 சாமியும் போகிறது ஒரு விசேஷம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல்லே வந்து தேரே தூக்கிட்டு போவாங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இப்போ வந்து அது தடைகள் இல்லாத மாதிரி எல்லாம் இருக்குது சொன்னாங்க. அது சொல்லுங்கள். இங்கே வல்லன்றாமத்தில் வந்து 14ஆம் தேதி வந்து சாமி ஊர்வலம் வராங்க. ஒரு 6 மணி நேரம் வந்து 14ஆம் தேதி வராங்க. அது தோளில் தூக்குறது இல்லை, அது சப்பரத்தில் தான் வராங்க. சப்பரத்தில் வராங்க. அதுக்கடுத்து அனாசிபாளையத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அப்புறம் அவங்க வந்து வயக்காட்டு வழி தான் கொண்டு போகிறாங்க. பாரம்பரியமாக அது வந்து தோளில் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அது டன் கணக்கான வெயிட்டாக இருக்கும். இந்த காலத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. பெரிய விஷயம் தான் அது. ஆனால் நம்ம குறிப்பாக சொல்லலாம், நம்ம வேலூர் மாவட்டத்தில் நடக்குது ரொம்ப சிறப்பான ஒன்று. அவ்வளோ பெரிய தேர் வந்து கூட்டு போனால் கடலோட அணுகல் இல்லாமல் பண்ண முடியாது. நாலுவரும் பாராட்டலாம். மக்கள் இது இன்றைக்கி விடாமல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிராக்டர் வசதி, ஜேசிபி இதெல்லாம் வந்துச்சு. அவன் நினச்சா மாற்றிக்கலாம். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அதான் டயத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க தோளில் தூக்கிட்டு வர்றது அந்த ஒரு ஏரி கோடி வரையெல்லாம் கொண்டு வர மாதிரி ஆர்டிஓ மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் டயத்துக்கு கொண்டு வரணும். அந்த லேட் ஆகிற மாதிரிக்காக அவங்க ஏரி வரைய அவங்களோட லிமிட். அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வாங்க அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பெருசுங்க. ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. குறைஞ்சது 200-300 பேர் இல்லாமல் அதை தூக்குறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய கட்டைங்க அதை தேர் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. கோயில் பற்றி நின்று ஏதாச்சும் பொறுமையாக சொன்னீங்க. இந்த சிறப்பு வந்து திருநாள் பற்றி ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. சரிங்க, கட் பண்ணிக்கலாம்.